அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நீ ஜாயின்ட்ஸ்க்கு உண்டான ரொம்ப காமனாக இன்னொரு பார்க்குற கம்ப்ளைண்ட் என்னன்னா முட்டி வலி. ஸோ நிறைய பேர் ஸோ லைட்டாக பாதி குனிஞ்ச மாதிரி முட்டி நீ ரொட்டேஷன். ஸோ ஸ்லைட்லி இந்த ஃபார்வர்ட் பெண்டிங் பொசிஷனில் முட்டி மேலே கை வச்சுக்கோங்க. நீஸ் மாத்திரம் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ். ஸோ இது வந்து நீ ரொட்டேஷன். அடுத்த மூவ்மெண்ட் வந்து நல்ல முட்டியை மடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணுறது. அது எப்படி பண்ணுறது? நான் ஒரு கால் பேலன்ஸ் பண்ணி ஒத்த காலில் தான் பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் இல்லாதவங்க ஒரு செவுத்துலையோ ஒரு கம்பியோ நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்கலாம். நான் நல்ல காலை மடிங்க, பெண்ட் யோர் நீ, ஸ்ட்ரெச் யோர் லெக் அவுட். நல்லா நீட்ட போகிறோம் ஃப்ரண்ட்டில். எக்ஸேல், காலை மடிக்கணும். இன்ஹேல், காலை நீட்டுறோம். எக்ஸேல், inhale, exhale, inhale. Relax. காலை மாற்றிக்கலாம். exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale. Relax. இப்போ அடுத்தது நீக்கு உண்டான மூமெண்ட் வந்து ஸ்குவாட்ஸ். ஸோ ஏற்கனவே முட்டி வலி இருக்கிறவங்க இனிஷியலாக இதை அவாய்ட் பண்ணலாம். முட்டி வலி சரியானதுக்கப்புறம் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நல்ல காலை தள்ளியே வச்சுக்கலாம். ஸோ வைட் ஸ்குவாட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டு காலையும் ஒரு 45 டிகிரிஸ் கொஞ்சம் வி மாதிரி, ஹாஃப் வி மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இடுப்பு மேலே கையை வச்சுக்கலாம். இன்ஹேல் இன் திஸ் பொசிஷன். எக்ஸேலில் பாதி ஸ்குவாட் பண்ண போகிறீங்க. கோ டவுன், ஹாஃப் ஸ்குவாட். இந்த ஸ்குவாட் பண்ணுறச்சே முட்டி வந்து டோஸ் லைனில் இருந்ததுன்னா நல்லாவே ஹிப் அண்ட் groin ஓப்பனிங் கிடைக்கும். அப்பர் பேக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கப்பா. மெதுவாக மேலே வந்துடலாம். இன்ஹேல், கமா. எக்ஸேல், ஹாஃப் ஸ்குவாட். இன்ஹேல், அப். எக்ஸேல், ஹாஃப் ஸ்குவாட். இன்ஹேல், கமா. ரிலாக்ஸ். காலை சேர்த்து வச்சுக்கலாம். வயசானவங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறச்சே நீங்கள் ஏதாவது ஒரு கம்பி, க்ரில்லு, இல்லை செவரு சப்போர்ட்டோ, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு ஃபர்னிச்சர் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு செய்யறச்சே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முட்டி வலி இருக்கிறவங்க பார்த்துட்டு தான் பண்ணணும். வலியோடு செய்யாதீங்க. வயசானவங்க சப்போர்ட் எடுத்துகிட்டு செய்யலாம். இதுலேயே அடுத்த வேரியேஷன், காலை நம்ம கொஞ்சம் கிட்டக்க வச்சுட்டு பேரலாக வச்சுக்கணும் ரெண்டு காலையும். அகெயின் கை ரெண்டும் இடுப்பில் வச்சுக்கலாம். இன்ஹேல் இன் திஸ் பொசிஷன். எக்ஸேலில் ஹாஃப் ஸ்குவாட். நல்ல பாதி கீழே போகிறேன். இன்ஹேல், கம் அப். Exhale, half squat. Inhale, up. Exhale, half squat. Inhale, come. Relax. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஆங்கிள் ஜாயிண்ட்ஸுக்கு பார்க்க போகிற மூவ்மெண்ட்ஸ். ஸோ இதுவுமே ஒரு காலாக தான் பண்ண போகிறோம். பேலன்ஸ் இல்லாதவங்க, வயசானவங்க சப்போர்ட் எடுத்துகிட்டு செய்யலாம். ஸோ நல்லா ஒரு காலை வெளில நீட்டிக்கங்க. ஆங்கிள் வந்து அப் அண்ட் டவுன். நல்லா டோஸை வந்து ஃபுல்லாக கீழே பார்த்தா மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸ்லோலி எக்ஸேலில் டோஸ் டுவர்ட்ஸ் யூ. இன்ஹேல், டோஸ் வெளியில். எக்ஸேல், டுவர்ட்ஸ் யூ. இன்ஹேல், அவுட். எக்ஸேல், டுவர்ட்ஸ் யூ. ரிலாக்ஸ். காலை மாற்றிக்கலாம். இந்த மூமெண்ட்ஸ் நீங்கள் சேரில் உட்காந்து கூட ட்ரை பண்ணலாம். இன்ஹேல், டோஸ் அவுட். எக்ஸேல், டோஸ் டுவர்ட்ஸ் யூ. கட்டிலில் படுத்துட்டு காலை நீட்டிட்டு கூட இந்த ப்ராக்டிஸை பண்ணலாம். இன்ஹேல், எக்ஸேலில் டோஸ் உங்களுக்கு. இன்ஹேல், எக்ஸேல். ரிலாக்ஸ். அடுத்த மூவ்மெண்ட் ஆங்கிள் ரொட்டேஷன். ரைட் காலை ஃப்ரண்ட்டில் நீட்டிக்கலாம். நான் ரொட்டேஷன் ஆஃப் தி ஆங்கிள். கிளாக் வைஸ் 3 ரவுண்ட்ஸ். ஆன்டி கிளாக் வைஸ் 3 ரவுண்ட்ஸ். ரிலாக்ஸ். இப்போ காலை மாற்றிட்டு அடுத்த சைடு. leg stretched out. Now rotation clockwise, anti-clockwise. Slowly, at least ஒரு 3 rounds. கண்டிப்பாக 6 ரவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். லெக்ஸ் டவுன். இப்போ இதுக்கு அடுத்த மூவ்மெண்ட் வந்து ஹீல்ஸ் அப் அண்ட் டவுன். ஸோ இடுப்பில் கை வச்சுக்கலாம். நல்ல ஹீல்ஸ் அப். டோஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, தரையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு குதிக்கால நல்லா தூக்க போகிறோம். ஹீல்ஸ் அப், டவுன், ஹீல்ஸ் அப்,
down, heels up, down. Now next movement, heels up, inhale the heels up, exhale the toes up. Inhale, heels up, exhale, toes up. Heels up and toes up. Relax. இது சேர்த்து பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க ஹீல்ஸ் அப் தனியாகவும் டோஸ் அப் செய்யறச்சே ஏதாவது சப்போர்ட் ஒரு கம்பியை பிடிச்சிட்டு டோஸ் அப் தனியாக செய்யும். நம்ம இப்போ ரொம்ப காமனாக இன்னொரு பார்க்குற கம்ப்ளைண்ட் என்னன்னா முட்டி வலி. ஸோ நிறைய பேர் முட்டி மாத்திரம் வலிக்கிறது மேடம், லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது, நீ பெயின், உள்பக்கம் வலிக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. ஃபுட்டில் என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், இந்த தேய்மானங்கிறது குறையறதுக்கு ஃபுட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரண்டை தொகையல் அது வந்து ரொம்பவே காமன் ஐட்டம்ஸ் நிறைய சவுத் இண்டியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் ரொம்ப சிம்பிளுங்க பண்ணுறது. நம்ம ஃப்ரெஷ் பிரண்டை தொட்டியில் வளர்த்தாலே வீட்டிலே வந்துடும், இல்லைன்னா கூட மார்க்கெட்டில் கீரைக்கார அம்மா கிட்ட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் பிரண்டை. ஸோ அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து பச்சை பிரண்டை நீங்கள் கையால் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அரிக்கும். ஸோ அதனால் சிசர்ஸை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர்ஸை வந்து பீலரை வச்சு பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக சிசர்ஸை வச்சு கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு தண்ணியில் ஒரு 5 to 10 minutes ஊற வச்சுட்டு நல்லெண்ணெயில் ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் விட்டு நல்லா இந்த பிரண்டையை வதக்கிக்கணும். இது கூட நம்ம சேர்த்து என்ன அரைக்கணும்னா, சாதாரண தொகையில் அரைக்கிற மாதிரி தான். உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக புளி, இஞ்சி, நிறைய கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த வதக்கி வச்ச பிரண்டையோடு நம்ம சேர்த்து அரைச்சோம்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிரண்டை தொகையில் கிடைக்கும். நல்ல சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு இல்லை நல்லெண்ணெயை விட்டு இந்த பிரண்டை தொகையில் ஃபஸ்ட்டு ஒரு 4 வா சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் அட்லீஸ்ட், அதுவும் டெஃபினட்டாக முட்டி வலி இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 நாளைக்கு கண்டிப்பாகவே இதை எடுத்துக்கலாம். ஸோ இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீ ஹெல்த் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். இப்போ வந்து தொகையிலும் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிரண்டை பொடியும் கிடைக்குது. அதை வாங்கி நீங்கள் வந்து ஒரு வெந்நீர்லையோ மோர்லையோ கலக்கி குடிச்சிக்கலாம். அது வந்து செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ் தொகையில் பண்ணி சாப்பிட்றது தான் பெட்டர். இல்லை கழுத்து குனிஞ்சு எப்போ பார்த்தாலும் பேப்பர் கரெக்ஷனோ இல்லை படிக்கிறவங்க அவங்களுக்குலாம் நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஷோல்டர் பெயின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்குண்டான ஸ்ட்ரெச்சஸ் பார்க்கலாம். அந்த நிறைய வயசானவங்களுக்கு ராத்திரி படுத்துக்கிறச்சே காலை வலின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கேள்விப்படுறோம்.